யூ வாண்ட் டு ஃபைட் வித் த ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா அவர் தான் ஒரு ஆளுக்கு கிஃப்டை கொடுக்குறாரு. அதில் சுகமாக்கும் வரங்களும் இருக்கணும். இப்போ ஒரு ஆள் உன்னால் எதுவுமே செய்ய முடியலையா, ஆண்டவர்கிட்ட போய் கேளு, ஆண்டவரே நான் எதுக்குமே பயனுள்ள இருக்கிறேனே, என்னை பயன்படுத்துங்களேன்னு கேளுங்க. இதனால God doesn't put grades there. God doesn't want to put grades there. The Holy Spirit He is doing there. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். God takes the church and அந்த சர்ச்சை அப்படியே எடுத்துகிட்டு போகணும். தன்னுடைய இதில் எடுத்து படிங்க. நான் எஃபிஷியன்ஸ் 4th chapter இதுக்காக 5-fold ministry வைக்கிறார். 13 பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. இப்போ எதுக்கு பண்ணுறாரு? சீர் பொருந்தும். உனக்கு சீரே இல்லைன்னா அப்புறம் எங்கே நீ இப்போ வந்து யூ கேன் டாக் அபவுட் 5-fold ministry. யூ கான்ட் ஈவன் டாக் அபவுட் 5-fold ministry. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். நல்லா புரிஞ்சுக்கோங்க யங்ஸ்டர்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செலக்ட் பண்ணுறாரு. இந்த வேலை ஆவியானோட வேலை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அன்னைக்கு ஒரு ஆள் வந்து என்கிட்ட பேசுகிறாரு, என்னது டீச்சிங் மினிஸ்ட்ரியில் ஒன்றும் இது வராதுன்னு. நான் சொல்கிறேன், தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். when you say like that, you are accusing the Holy Spirit. ஏங்க நான் இதை சொல்கிறேன்னா, don't get slaughtered by the Holy Spirit. You are accusing the Holy Spirit. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக தான் கொடுக்குறாரு. அது முதல்ல எழுதி வைத்திருக்காரு இயேசு. தாளந்துகளை அவனவனுடைய திறமைக்கு தகுங்க. நீ ஒன்றுமே செய்ய மாட்ட, உனக்கு வந்து ஒரு 10 தாளந்து கொடுத்துட்டு நீ போய் வேலை செய்துவான்னு சொன்னால் உனக்கு என்ன செய்வேன்? 10 தாளந்து நல்லா தூங்க வச்சுட்டு உட்காந்துட்டு நீ இன்னும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வருவேன். அப்போ பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். நாட் ஆல். சிலரை அவர் சூஸ் பண்ணுறாரு. எல்லாரும் எலியா ஆகிட முடியாது, எல்லாரும் எலிசாவை ஆகிட முடியாது, எல்லாரும் ஏனோக்கு ஆகிட முடியாது, எல்லாம் சாமுவேல் ஆகிட முடியாது, எல்லாம் மோசே ஆகிட முடியாது. ஒரு மோசே தான் இருந்தார். ஓகே. சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும். இதில் என்னன்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க சொன்னால், இது கிரேடிங் நினச்சிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நீ பக்தி விருத்தி அடைந்து சபையில் இருக்கிறவங்களெல்லாம் போதிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது சிலரை சுவிசேஷகராகவும். பார்த்தீங்களா, சில விசேஷ. இப்போ டீச்சரை வந்து இவாஞ்சலிஸ்ட்டை வந்து டீச்சருக்கு மேலே போட்டாங்க. ஏன்னா அவன் ஊர் சுற்றுறான், எல்லா இடத்துலையும் போய் சுற்றி போகணும். ஒரு இவாஞ்சலிஸ்டோட வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு தெரியாது. அவன் போக வேண்டிய பாடுகள், வேதனைகள் எல்லாம். Because we have not seen any evangelist. ஒரு ஆள் டாப் போஸ்டில் ஒரு ஆள் வரத்துக்கு முன்னாடி, நான் இது ஒன்றுன்னு சொல்லிடுறேன், கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தி கொண்டு வந்து டாப்பில் வைக்கிறாருன்னு சொன்னால் அவனுக்கு பயங்கர ட்ரைனிங் இருந்திருக்கும். அவன் எல்லா வித கஷ்டங்களையும் அனுபவிச்சிருப்பான். சும்மா அப்படியே ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துறது நான் கொடுக்கறது இல்லை, எல்லா பாஸ்டலும் கொடுக்கறதில்ல. இது வந்து கர்த்தர் ஆவியானவர் கொடுக்கறது. டோன்ட் சீட் யுவர் செல்ஃப். when you talk against all the things, you are just accusing the Holy Spirit. ஏன்னா அவர் தான் இங்கே சபைக்கு தலைவர். சரி, அடுத்த இவாஞ்சலிஸ்ட். சிலரை மெய்ப்பராகவும். சில மெய்ப்பருக்கு வேலை பாஸ்டர். மெய்ப்பர்னா பாஸ்டர். ஒரு பாஸ்டரிங் த சர்ச்னா எவ்வளோ தெரியுமா? நீ தான் எல்லாத்தையும் தாங்கணும். இந்த காலத்தில் பாஸ்டருங்க எப்படி வைக்கிறாங்கன்னா, அவங்களெல்லாம் தாங்கணும்னு பார்க்குறாங்க.
என்னை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்களே, உன்கிட்ட சரக்கே இல்லை, எப்படி மதிப்பாங்க? சரக்குன்னா தப்பாக நினச்சாங்க. நான் சரக்குன்னு சொல்கிறது உண்மையான ஸ்டஃப்பு. ஆவியானவர் இல்லை, உன்னை எப்படி மதிப்பாங்க? வாயிலிருந்து புறப்பட வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கணும். ஆவியான அக்கினினால் பரிசுத்தப்பட்டதாகவும் அப்பினால் மெருக்கெடுக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். அப்போ நீ பேசி, நீ கேட்பான், அவன் கேட்பான். உனக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா நீ செத்த மனுஷன், உயிரோட செத்துவன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே, ஆவியானவரே, நான் இவ்வளோ நாள் இக்னோர் பண்ணிட்டேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு போய் சரண்டராங்க. மணிக்கணக்காக அவர் பாத்தில் போய் உட்காருங்க. I used to sit hours together. It doesn't come that easily. எல்லாரையும் பார்த்து ஆவியானவர் எடை போட்டு தான் கொடுக்குறாரு. அதனால தான் எல்லாரையும் எலியாவை மாற்றுறதில்லை, எல்லாரையும் எலிசாவை மாற்றுறதில்லை, எல்லாரையும் பவுல போஸ்தலனை போல மாற்றினதில்லை. Without knowing about the fivefold ministry, let us not talk about the fivefold ministry. ஏனென்றால் இது என் காதில் விழுந்த போது எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல், நீ குழந்தை மாதிரி இருக்கிற, நீ குழந்தை மாதிரி இல்லாம மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எல்லாத்திலையும் முதிர்ச்சி அடைஞ்சு வளருகிறவர்களா இருக்கணும். அன்புல, விசுவாசத்தில், பொறுமையில், கோபம் வராமல் இருக்கிறதுல, எரிச்சல் வராமல் இருக்கிறதுல, பொறாமை வராமல் இருக்கிறது. இதுக்காக இப்படி செய்தார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்படி சபையை வளர்க்கணும்னு. எந்த ஒரு சபை ஆவியானவரை அலட்சியம் பண்ணுதோ, இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், வர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. பாட்டு பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. வர்ஷிப் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். உன்னை தாழ்த்திக்கிட்டு உன் முழுவதுமாக அவர்கிட்ட ஐ சரண்டர் ஆல் டு ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ உட்காரதான் வர்ஷிப். நீ அதை விட்டுட்டு டெய்லி சண்டே பாட்டு பாடிட்டு போனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நீயும் மாற போகிறதில்ல, மற்றவங்களும் மாற போகிறதில்ல, அவங்களும் போயிருப்பாங்க. நீ பாடுறது கேட்டு நல்லா தூங்கிட்டு போவாங்க. நீ தூக்கத்தை ஏற்படுத்துகிறாய். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டிலேருந்து வசனத்தை பார்க்கலாம். தேவன பிள்ளைங்களே, ஜாக்கிரதையாக இருங்க. எப்பவுமே பேசும்போது, அதுவும் ரெஸ்பான்சிபிள் போஸ்டில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன பேசுகிறோம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உன்னை தான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க மக்கள். நீ அவங்க தடுமாறுறதுக்கு நீ ஏதுவாக இருக்கக்கூடாது. இங்கே வசனம் என்ன ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரினா என்னென்னு போட்டுக்குது. நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். வளர்ந்து அதுவும் எவ்ரிதிங் இஸ் knitted. பவுல் அப்போஸ்தலன் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் அப்போஸ்தலர் எதிர்த்தும் ஏறக்குறைய நான் எல்லா அப்போஸ்தலரை பார்க்கணும், நானும் அதே மாதிரி இருந்தேன்னு சொல்லிட்டாரு. He sacrificed a lot. நம்மளுக்கு தூக்கம் விட மாட்டோம், எதையும் விட மாட்டோம்.
அதனால் ராத்திரியும் பகலுமா உட்காந்து வேலை செய்தார், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு. இன்னைக்கு நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். அப்புறம் எப்படி நம்பி கொடுப்பாரு? திருப்பியும் சொல்கிறேன், டேலண்ட்ஸ். ஏசு சொன்னதான் உதாரணம். 10 தாலந்து, 5 தாலந்து, 1 தாலந்து. உன்கிட்ட என்ன இருக்குதுன்னு உன் மனசாட்சி உனக்கே தெரியும். கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்தலைனாலே அதுதான் விஷயம். நீ உயிரோடு செத்தவனாக இருக்கிறாய்.